நம்மளோடும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்காக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்களை வாசிக்க போறோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை. உடன்படிக்கையுடைய தன்மை, அதாவது பொதுவாகவே ஒரு உடன்படிக்கையுடைய தன்மை என்ன என்று சொல்லிதான் நம்ம இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை மட்டும் பார்க்க போறோம். இந்த வேதாகமம் முழுவதிலும் தமது மக்களோடு தேவனுக்கு உள்ள உறவு எதன் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இந்த உடன்படிக்கையின் மூலம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனும் மக்களும் எப்படிப்பட்ட உறவோடு இருக்கிறாங்க, அல்லது தேவன் தன்னுடைய மக்களிடம் செயல்படுத்த நினைப்பது என்ன என்பதை பற்றி எப்படி விளக்கி கூறப்பட்டிருக்கிறது? உடன்படிக்கையின் மூலமாக தான் விளக்கி கூறப்பட்டிருக்கு. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை குறித்து தான் இப்போ நம்ம வாசம். அதை ஈசாக்குக்கும் விளக்குறாரு, யாக்கோபுக்கும் விளக்கி சொல்றாரு. நான் உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. அப்ப ஆபிரகாமோடு கொண்டிருந்த உறவை வழி வழியாக ஈசாக்கிலையும் நிலைப்படுத்துறாரு, யாக்கோபு சந்ததியிலையும் அவரு நிலைப்படுத்துறாரு. உடன்படிக்கை அப்படிங்கிறது தேவனுக்குள்ள, மக்களோடு தேவனுக்குள்ள ஒரு உறவை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை என்ற சொல் வேதாகமத்தில் முதலில் ஆதியாகமம் 6:18 வருகிறது. இந்த ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணினார் இல்லையா, நேற்று நம்ம வாசித்தோம் இல்லையா, 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள் சொல்லி சொல்றார். உன்னோட கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த வேதாகமம் முழுவதுமாக அந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை இந்த ஆதியாகமம் 6:18 தான் முதலாக வருகிறது. புதிய ஏற்பாடு வரை இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தேவன் மனிதர்களுடன் இயேசு கிறிஸ்துவில் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியுள்ளார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் கோத்திர பிதாக்களுடன் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை புரிந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய உடன்படிக்கை உறவின் மூலம் நாம் அவரோடு தொடர்பு கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம கற்றுக்கொள்கிறோம். அதாவது ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையை நம்ம வாசிக்கும் போது தேவனோடு கூட மனிதர்கள் எவ்வாறு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. முதலாவது, எந்த தேசத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த தேசத்திலே வாசம் பண்ண வேண்டும். அது கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்போதுதான் அவர் தம்முடைய உடன்படிக்கையை மனிதனோடு நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியா ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துறேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுகிறேன் அப்படின்னு அந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை என்பது இன்னொன்னு எதற்காக பயன்படுது அப்படின்னா, தேவனோடு மனிதனுக்கு உள்ள உறவை பற்றி விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு, மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதையும் விளக்கி காட்டுகிறதாக இந்த உடன்படிக்கை இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம் இல்லையா, என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொண்டு வாழ வேண்டும், அப்பதான் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்று அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். மனிதர்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய விதிகளையும் என்னுடைய நியாயப்பிரமாணங்களையும் என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். 4 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சிறப்பான உடன்படிக்கை பெயர் என்பது யாவே. யாவே அப்படின்னா கர்த்தர் என்று
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அநேக இடங்கள்ல கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு உடன்படிக்கை பெயராம், உடன்படிக்கை பெயர். அப்ப தேவன் மக்களோடு கொண்டுள்ள உறவை நிலைப்படுத்துவதற்காக கர்த்தர் அப்படிங்கிற அந்த மேலான பெயரையே கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த உடன்படிக்கை பெயர் என்பது யாவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உடன்படிக்கை பெயரில் புதைக்கப்பட்டிருக்கும் கருத்து தேவனுடைய அன்பான இரக்கம், மனித இனத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்கிற கரிசனை, தம்முடைய மக்களுடன் அவருடைய சமூகம் எப்போதும் இருத்தல், அவர்களோடு எப்போதும் நல்லுறவுடன் இருக்க வேண்டும் என்ற ஆவல், அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் திட்டம். இதுதான் அந்த உடன்படிக்கைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய கருத்து. முதலாவது அவருடைய அன்பான இரக்கமா, இரக்கத்திலையும் அன்பு கலந்த இரக்கம், அதுதான் இந்த உடன்படிக்கைக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய முதலாவதான கருத்து. இரண்டாவது அவருடைய ஜனத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்ற கரிசனை. அதாவது நம்ம இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னுடைய கட்டளைகளுக்கு என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நான் இப்படி செய்வேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். அப்ப இந்த உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு கரிசனை. மூன்றாவது அவருடைய மக்களாகிய நமக்குள்ள அவருடைய சமூகம் எப்போதும் இருக்க வேண்டும். நம்ம அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா அவரை விட்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம். அப்ப அவருடைய சமூகம் எப்போதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல், அவர்களோடு எப்போதும் நல்லுறவுடன் இருக்க வேண்டும் என்கிற ஆசை. தேவனும் நம்மோடு கூட எப்பொழுதுமே ஒரு நல்ல உறவோடு இருக்க வேண்டும் என்கிற ஆசையை அந்த உடன்படிக்கை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராய் அவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற திட்டம். தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதற்கான காரணம் அவர் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். இரண்டாவது, இந்த தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையான வாக்கு தத்தம் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 17:7 நம்ம வாசிக்க முடியும். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆதியாகமம் 17:7 உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். இந்த வாக்கு தத்தத்தில் உடன்படிக்கையின் மற்ற எல்லா வாக்கு தத்தங்களும் உட்பட்டு விடுகின்றன. இது ஒரு வாக்கு தத்தம் தான். உனக்கும் பின்வரும் சந்ததிக்கு நான் தேவனாய் இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாக்கு தத்தம் தான். ஆனால் அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள பாருங்க ஒரு பெரிய உடன்படிக்கையே அங்க அடங்கி இருக்கு. அந்த உடன்படிக்கையை விளக்கும்படியாக தான் இன்றைக்கு நம்ம வாசித்தோம். ஆதியாகமம் 26:3-5 நம்ம வாசித்தோம். அப்ப ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை சந்ததி சந்ததியாக நிறைவேற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். அதை ஒரு சந்ததியோடு நிறுத்துறது கிடையாது. உயில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாகும். அவங்களுடைய சந்ததிக்கு சொந்தமாகணும் அப்படின்னா குறிப்பிட்ட மனிதர் எழுதி வைக்கணும், அப்பதான் அவங்களுடைய சந்ததிக்கு அது சொந்தமாகும். அதே மாதிரி உயில் எழுதி வச்சவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப யாருக்கு எழுதி வச்சாங்களோ அவங்களுக்கே அது சொந்தமாகாது. இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் செல்லும். ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எப்ப வேணாலும் அந்த உயிலை மாத்துறதுக்கான அதிகாரம் உயில் எழுதி வச்சவங்களுக்கு இருக்குது. உலக பிரகாரமான இந்த உடன்படிக்கை அழிந்து போகக்கூடியது, நிலை இல்லாதது. யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கே அது சொந்தம் இல்லை. எழுதி வைத்தவங்க இறந்தா மட்டும்தான் அது சொந்தமாகும். ஆனா இங்க தேவன் மக்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை சந்ததி சந்ததியாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. அதுதான் நம்ம இந்த ஆதியாகமம் 26:5 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அப்படின்னு சொல்றார். ஆபிரகாம் தான் கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. ஆனா அவர் கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்குக்கும் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறாரு. ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனால யாக்கோபுக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறாரு. அப்படியே சந்ததி சந்ததியாக நிறைவேற்றுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் மக்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை மிகவும் பெரியது, சந்ததிக்கே கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தம். அதை தான் நம்ம
இந்த 10 கட்டளையில் பார்க்குறப்ப 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்த அப்படின்னா 1000 தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன், இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு அந்த 10 கட்டளையில் 2வது கட்டளையில் கடைசியில் வரும். என் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறேன். அப்போ தேவன் ஒரு சந்ததி 2 சந்ததியோடு முடிக்கிறவர் அல்ல, வழி வழியாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். அதைத்தான் நம்ம இங்கே பார்த்தோம். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன். அவர் பண்ணுகிற உடன்படிக்கையினுடைய அடிப்படையான வாக்கு தத்தம், உடன்படிக்கையிலேயே எல்லா வாக்கு தத்தங்களும் உட்பட்டு விடுகிறதாக இருக்கிறது. தம்மிடம் விசுவாசம் உள்ள மக்களிடம் தேவன் தாம் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படி உறுதியாக தம்மை இணைத்துக் கொள்வதால் அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே அன்புடன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உறுதியாக அவர்தான் நம்முடைய தேவன், நாம் தான் அவருடைய ஜனங்கள். இந்த ஒரு உடன்படிக்கையில தேவன் உறுதியாக இருக்கிறார். நாமளும் எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நான் சொன்னேன், இந்த உயிரை குறித்த காரியத்தை சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில யாருக்கு எழுதி வச்சாங்களோ அவங்க சரியா கவனிக்காம போயிட்டா இவங்க என்ன செஞ்சிருவாங்க, வேற யார் பேருக்காவது மாத்தி விட்டுருவாங்க. இங்க தேவன் என்ன பண்றாரு பாருங்க, தாம் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படி தம்மை உறுதியாக இணைத்து கொள்வதா. தேவன் உறுதியாக இணைத்து கொள்ள, அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நாம விலகி போனாலும் அடித்தோ அணைத்தோ கண்டிப்பாக மீண்டுமாக நம்மோடு அவரோடு கூட இணைத்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஒரு தடவை உடன்படிக்கை எழுதிட்டா எழுதுனதுதான், அதை அவர் என்ன செய்ய மாட்டாரு, மாற்றவே மாட்டாரு. கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தான் தருவாரை தவிர குற்றங்களை மன்னித்து மறுபடியுமாக ஏற்றுக்கொள்வாரை தவிர அந்த உடன்படிக்கையை ஒருபோதும் அழித்து போடுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. அப்படி இருக்கிறதுனால தான் அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. 3வது, மனித இனத்தோடு தேவனுடைய உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள எல்லா தேசங்களிலும் வாழும் மனித இனம் முழுவதற்கும் ரட்சிப்பு உண்டாக்குறது தான். வேதத்தில் அநேக உடன்படிக்கையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த உடன்படிக்கைங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, வேதத்தை நேசிக்கிற, தேவனை நேசிக்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பொருத்தமான உடன்படிக்கை தான் தேவன் பண்ணின உடன்படிக்கை. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், அவரில் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். அடுத்து ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், அவருடைய வார்த்தையை கட்டளைகளை நம்பினார், அவருக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அவரும் அவருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய உடன்படிக்கையை நம் மூலமாக நிறைவேற்ற வல்லவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், அதாவது அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவது தான் தேவனுடைய முக்கியமான நோக்கமே. அதற்காக தான் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆபிரகாமிடம் தேவன் உன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்குள்ள உன் சந்ததி எல்லாம் என்ன செய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அதாவது ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாம் காலத்திலேயே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அங்க ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு, அந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக ஆனாரு. இன்றைக்கு நாம கீழ்ப்படிந்தோம்னா நாமளும் அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாக நம்ம மாறுவோம். நம் மூலமாக நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம ஏற்கனவே ஈவினிங் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாமுக்குள்ளாக எப்படி ஆசீர்வாதம் உண்டானதோ அதை போல நமக்குள்ளாக நம்முடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தாரு. உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை யாரும் என்ன செய்யறதில்லை, ஜனங்கள் உணர்கிறது இல்லை. அப்ப ஏனெனில் அவர்கள் புறஜாதியாருக்கு ஒளியாக திகழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து உலக இரட்சகரான மீட்பராக பிறந்ததன் மூலம் கிறிஸ்தவர்கள் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் பரவச் செய்ய ஆரம்பித்த பொழுது நிறைவேறிவிட்டது.
இந்த உடன்படிக்கை அவருடைய முக்கியமான நோக்கமே பிரஜாதிகளுக்கு நம்ம ஒளியாக திகழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. அது எப்ப அந்த உடன்படிக்கை நிறைவேறினது அப்படின்னா, உலகத்துல இரட்சகராக மனித அவதாரம் எடுத்து அவர் பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தாரு. அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்ய ஆரம்பித்ததுல இருந்தே அந்த உடன்படிக்கை நிறைவேறி விட்டது. பரவச் செய்யும் போது அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களுக்குள்ளாக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை உலகம் எங்கும் நம்ம பிரசங்கிக்கும் போது அநேக ஜனங்கள் கீழ்ப்படிந்து என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதே அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார், அவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 4வது, இந்த வேதாகமம் முழுவதிலுமே, பைபிள் முழுவதிலுமே அங்கங்கே மனிதர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை 2 கொள்கையை வெளிப்படுத்துது. முதலாவது என்ன அப்படின்னா, தம்முடைய உடன்படிக்கைகளின் வாக்கு தத்தங்களையும் நிபந்தனைகளையும் தேவனே செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை வாக்கு தத்தம் எல்லாத்தையுமே தேவனே செய்து கொண்டவராக அநேக இடங்கள்ல நம்ம வேதாகமம் முழுவதுமாக பார்க்கக்கூடிய எல்லா உடன்படிக்கைகளுமே தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாக காணப்படுகிறது. தேவனே அதை செய்தவராக இருக்கிறார். 2வது, விசுவாசத்துடன் கூடிய கீழ்ப்படிதலுடன் மனித இனம் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை அவர் பண்ணுகிற வாக்கு தத்தங்களை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அவரோடு பண்ணின உடன்படிக்கையை விசுவாசித்தார். நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்தோன்னே அவரு நமக்கே பிள்ளை இல்லை, என்ன தவறு பெருக பண்ண போறாரு, எனக்குள்ள பூமியில இருக்கிறவங்களை எல்லாம் பெருக பண்ண அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை அவர் சொல்லல. அவர் விசுவாசித்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே அவர் என்ன செஞ்சார், புறப்பட்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்துடன் கூடிய கீழ்ப்படிதல் தான் மனிதனுக்கு அவசியமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இந்த உடன்படிக்கையில ஏற்படும் 2 பிரிவினரும், 2 பிரிவினர், அதாவது அந்த உடன்படிக்கையை எழுதுறவங்க யாருக்கு அந்த உடன்படிக்கை கொடுக்கறாங்களோ அவங்க, அந்த 2 பிரிவினரும் பின்பற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகளை தேவனே திட்டமாக வரையறுத்து கொடுத்திருக்கிறார். இந்த உதாரணத்துக்கு நம்ம வாசித்தோம் இல்லையா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். கர்த்தர் சொல்லாம அவர் கை கொள்ளல, நீ இதெல்லாம் கை கொள்ளணும், அப்ப நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அதே போல இந்த 2 பேரும் பின்பற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதாவது உடன்படிக்கையை எழுதுறவங்களும் தன்னுடைய வார்த்தையில தவறக்கூடாது. யாருக்கு உடன்படிக்கை எழுதுறாங்களோ அவங்களும் என்ன செய்யணும், உடன்படிக்கை எழுதுறவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சரிங்களா? அப்ப 2 பேரும் பின்பற்ற வேண்டிய கடமைகள், அநேக கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. அதையும் தேவனே என்ன செய்யறாரு, வரையறுத்து கொடுக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு சொன்னது போல என்னுடைய கட்டளைகளை நம்ம உபாகமம் 28 வாசிக்கிறோம் இல்லையா, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் இப்பொழுது சொல்லப்பட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் மேல் பழிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே இது 16க்கு மேல நம்ம வாசிக்கிறப்ப, இந்த கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளாதே போவீர்களானால் இந்த சாபங்கள் எல்லாம், இனி பின்வரும் சாபங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்கிறது அவருடைய கட்டளை. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்கிறது அவருடைய கட்டளை. அதெல்லாம் கை கொள்ளணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஏன்னா அவர் நம்மோட உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கையில ஈடுபடக்கூடிய 2 தரப்பினரும் பின்பற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் அநேகமாக இருக்கிறது. ஒருவேளை மனிதர்கள் நம்மோடு சில உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாறக்கூடியவங்க. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மனிதர்கள் நான் சொன்னேன் இல்லையா, உயில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்யறதுனால நான் இந்த மகளுக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உயிரில் எழுதியிருப்பாங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த மகள் இவங்களுக்கு கீழ்ப்படியாத கூடிய ஒரு காரியங்கள் வரும்போது இவங்க என்ன செஞ்சிருவாங்க, எனக்கு கீழ்ப்படியல, அதனால நான் இந்த உயிரை வேற யார் பேருக்காவது நான் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வைப்பாங்க. இது மனிதர்களாகிய நாம பண்ணக்கூடியது. ஆனால் தேவன்
ஒரு முறை உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அவர் முன்னாடியே கட்டளை கொடுத்துட்டார். நீ இதன்படியால் நடந்தேன்னா நான் இப்படி பண்ணுவேன்னு கட்டளை கொடுத்துட்டார். அப்போ உடன்படிக்கையை ஒரு தடவை பண்ணிட்டாருன்னா அதை மரண பரியந்தம் நிறைவேற்ற வல்லவர் தான் நம்முடைய தேவன். அப்போ தேவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் பேரம் பேசவே முடியாது. உடன்படிக்கையினுடைய வரையறையை பற்றி அவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகள் மனிதர்கள் ஈஸியாக பின்பற்றக்கூடியதான். ஒருபோதும் நம்ம சொல்லும்போது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். அதுபோல நாம் பின்பற்ற முடியாத கட்டளைகள்லாம் அவர் கொடுக்கறது கிடையாது. தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோட அன்பு கூறு, இது முதல் கட்டளை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு, இது இரண்டாவது கட்டளை. இது நம்மளால செய்ய முடியாது. அப்ப நம்மால் பின்பற்ற முடிகிற கட்டளைகளை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதை குறித்த வரையறைய நம்ம போய் தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் பேரமிச தேவனே என்னுடைய சகோதரத்தில் நான் அன்பு கூற முடியல, அதுக்காக நீங்க என்னை ஆசீர்வதிக்காம இருக்காதீங்க, என்னை நான் உங்கள்கிட்ட நான் என்ன செய்கிறேன், முழுமையாக அன்பு கூறுகிறேன், இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது. தேவன்கிட்ட போய் கண்டிப்பாக பேரம் பேச முடியாது. அவர் கொடுத்திருக்க கட்டளை எளிமையான கட்டளைகள் தான். அந்த கட்டளைகளை நம்ம பின்பற்றும் போது அவருடைய உடன்படிக்கைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஈசாக்குடைய வாழ்க்கையில, யாக்கோபுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம நேற்று பார்த்தோம். ஆதியாகமம் 6:18 உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏற்படுத்தலை, இனிமேல் தான் ஏற்படுத்த போறாரு. அதுக்குள்ள என்ன செய்யறாரு, பேழைக்குள்ளாக பிரவேசிக்க சொல்றார். அந்த நேரத்துல இல்ல நான் உங்க உடன்படிக்கை எனக்கு தேவையில்லை, நான் மனிதர்களாக இருந்துட்டு போறேன் நோவா போயிருந்தாரு அப்படின்னா அவரும் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாரு, அழிந்து போயிருந்திருப்பாரு. அப்ப அந்த உடன்படிக்கையை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் நோவா என்ன செஞ்சாரு, கீழ்ப்பணிந்து பேழைக்குள்ளாக அவரும் அவருடைய மனைவி அவருடைய குமாரரின் மனைவிகள் யாவரும் அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்தாங்க. அதே போல அந்த உடன்படிக்கையை அவர் என்ன செஞ்சாரு, நிறைவேற்றினார். கீழ்ப்படிந்ததுனால, நோவா கீழ்ப்படிந்ததுனால முழு உலகத்திலேயும் ஜலப்பிரளயம் வந்தாலும் நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்து ஜலப்பிரளயம்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் பொதுவான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுது. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். எங்களுக்கு என்று உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்தீங்க. அது கிறிஸ்துவின் மூலமாக அந்த உடன்படிக்கையை பெற்று தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்ட ராஜா. ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் இருக்கிற 7 உடன்படிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு கட்டத்தில் நீர் உடன்படிக்கையை தந்திருக்கிறீங்க. ஆதாமுக்கு தேவன் உடன்படிக்கையை தந்திருக்கீங்க, நோவாவுக்கு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை, ஈசாக்குக்கு உடன்படிக்கை, யாக்கோபுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, மோசேக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, கிறிஸ்துவின் மூலமாக எல்லா உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். தேவன் தந்திருக்கிற அந்த உடன்படிக்கையில நாங்களும் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய உடன்படிக்கையினால நாங்கள் வாழ்ந்து பெருக கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உடன்படிக்கை எனக்கு தந்து ஆண்டவரே உந்தனின் பிள்ளையாய் மாற்றி தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தருடைய ஆவியானவரை இந்த நாள் முழுவதும் நடத்தி சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகளை காலையில தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கீங்களே, உமக்கு நன்றி.
எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய நோக்க விருப்பத்தை நிறைவேற்றி இந்த நாள் முழுவதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களை ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட வருவீராக. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.